அதேபோல் இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நடவடிக்கைகளை கண்டித்து தொடர்ந்து நாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் பேசின பேச்சு எவ்வளவு மோசமான பேச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கூட பத்திரிகையில் தலையங்கள் எழுதியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி கூட்டம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பலரும் கொடுத்துருக்கிற எதிர்பார்ப்புகளுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அந்த ஜிஎஸ்டி பழைய வரியை திரும்ப வலியுறுத்தி இருக்கிற நிலைமை என்பது தான் ஏற்பட்டிருக்கு. வரி குறைக்கணும் பலதுக்கு குறைக்கவே இல்லை என்பதெல்லாம் ஆதங்கத்தோடு பத்திரிகை தலைப்பை சுட்டி காட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அளவுக்கு தென் மாநிலங்களுடைய நிதியமைச்சருடைய மாநாட்டை கேரளாவில் நடத்தி அவங்க பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. மாநிலங்களுக்கு உரிமைகளை கொடுப்பது, மாநிலங்கள் நிதி பகிர்வில் ஒரு சுமூகமான அந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி பகிர்வு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். நேற்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மாநிலங்களுக்கு அதிக உரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்ட திருத்தத்தை நடத்துவதற்கான அந்த போராட்டத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம்னு அறிவித்திருக்கிறாரு. எனவே மாநில உரிமை, மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு போன்றவர்களை எதிர்த்து நாம் பெறக்கூடிய காலங்களில் இயக்கங்களை நடத்த வேண்டியிருக்கு என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். விசிகா சார்பில் மது ஒழிப்பு மாநாடுங்கிறது நடத்தியிருக்காங்க. அதாவது மது ஒழிக்கப்படணும், மது விலக்கு அமலாக்கப்படணுங்கிறது எல்லா கட்சிகளும் விரும்புகிற ஒரு கொள்கை தான். ஆனால் அது உடனே செய்ய முடியுமா முடியாதாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சிக்கலான கேள்வி. அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதுக்கான மது ஒழிப்புக்கு ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வரணும், சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் கூட எங்களுக்கு சற்று மாறுபட்ட கருத்து தான் இருக்குது. ஏன்னா மது விற்பனை, மது ஒழிப்பை மதுவிலக்கு அமுல்படுத்துறதா இல்லையா என்கிற பிரச்சனையெல்லாம் மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட உரிமை. அப்படிப்பட்ட மாநில அரசுகளுக்கு அதிகமான உரிமை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியா பூரா மதுவிலக்கு அமலாக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை சட்டத்தை கொண்டு வந்தால் அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது தெரியல. இருந்தாலும் மது ஒழிப்பு என்கிற அதை முன்னிறுத்த காரணத்தினால எங்கள் கட்சியின் சார்பிலேயே நாங்கள் கலந்து கொள்வதுன்னு தான் தீர்மானிச்சிருக்கோம். எங்களையும் அழைச்சிருக்காங்க, நாங்களும் போகிறதா தீர்மானிச்சிருக்கோம். இல்லையா, அவங்களே தான் சொல்லிட்டாங்களே, நாங்கள் இப்போ ஒன்றும் கேட்கல, எங்களுடைய நீண்டகால கோரிக்கை அது. எல்லா கட்சிக்கும் நீண்டகால கோரிக்கை அதுதான். அவங்க இப்போ ஒன்றும் நாங்கள் அதை பிரச்சனை வலியுறுத்தலை அப்படின்னு அதை சொல்லிட்டாங்களே. முதலமைச்சரை பார்த்த பிறகு தெளிவுபடுத்தியிருக்காங்களே. உங்களோட நிலைப்பாடு இல்லை சார், நீங்கள் அது மாதிரி கோரிக்கை வைப்பீங்களா? அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி உள்பட எல்லா கட்சியினுடைய நோக்கமும் ஒரு அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில் இடம்பெற வேண்டும் என்பது தான் எல்லா கட்சியுடைய நோக்கம். ஆனால் அது நாளைக்கே நடக்குமா நடக்காதாங்கிறது வேறு விஷயம். எங்களை பொறுத்த வரையில் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்பதில் நாங்கள் வேறுபடும். ஏன்னா எங்களுக்கு ஜோதி பாசு பிரதமராகவே இருக்கணும்னு கேட்டாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பல நேரங்களில் மத்திய அரசாங்கத்தில் எங்களுக்கு அமைச்சர் தரலாம் சொன்னாங்க, எத்தனை வேணாலும் அமைச்சர் எடுத்துக்கன்னு சொன்னாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். எங்களை பொறுத்த வரையில் ஒரு அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லுகிற கேள்வி வரணும்னா அது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிற ஒரு கூட்டணியின் சார்பில் தான் நாங்கள் பங்கேற்பது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏதோ ஒரு மந்திரி சபையில் நாங்கள் 4 மந்திரி அப்படி இடம்பெறுவதை நாங்கள் ஏற்கலை. ஆனால் அதில் பிசிகே சொல்கிறது அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை தான் சொல்லியிருக்காங்க. அது எல்லா கட்சிக்கும் பொருத்தமானது தான். 2026 தேர்தலில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, 2026 நாங்களும் பேச போகிறதில்ல, அவங்களும் பேச போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்களே. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது இப்போ உடனடியான பிரச்சனை இல்லை, எங்களுடைய தொடக்க கால பிரச்சனை அது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எங்களை பொறுத்தவரையிலையும் 2026 இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த கோரிக்கை நாங்கள் முன்வைக்க போகிறதில்லை. எங்களை பொறுத்தவரையில் அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லுகிற போது வெறும் 10 மந்திரியோடு இன்னும் 4 மந்திரி சேர்த்துக்கிறதுங்கிறதால எங்கள் பங்கு, நாங்கள் பங்கு வைக்கிற முறை ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடக்கணும். அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியில் அந்த செயல் திட்டத்தை அமலாக்குகிற அணியில் நாங்கள் இடம்பெறும் ஆட்சியில். அப்படி தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். நன்றிங்க.